ஹாய் ப்ரோ, உங்க பேர் என்ன? நீங்க எந்த தொகுதி ப்ரோ? இந்த அழகுராஜா சிவகாசி தொகுதி. இப்போ நாளைக்கு எலெக்ஷன் அப்படின்னா உங்க ஓட்டு யாருக்கா இருக்கும்? எங்கள் ஓட்டு கேடிஆர் இருக்குதான். ஏன் கேடிஆர்? கேடிஆர்னா எங்கள் ஊரில் ஒரு கேடிஆர் சொன்னால் ஒரு பெருமை தான். எந்த பிரச்சனை எதுனாலும் போய் கேட்டாலும் உடனே பண்ணுவார். இப்போ எந்த டொனேஷன் எதுவும் போய் கேட்டாலுமே உடனே பண்ணுவார். எந்த பிரச்சனைனாலும் உடனே வந்து நிற்பார் அந்த இடத்துல. அதுக்காட்டி கேடிஆர் தான் ஓட்டு. ஓட்டு. சரி, கேடிஆர் என்ன நல்லது பண்ணியிருக்காருங்க சிவகாசிக்கு? கேடிஆருக்கு வந்து இங்கே நல்லா பண்ணுறது, எங்கள் ஊரில் நல்லா நல்லது பண்ணியிருக்காரு. அவர் நிற்கும் போது எங்கள் ஊரில் நல்ல இது ஒரு இது என்னது ஜிம் வச்சு கொடுத்தாரு, நூலை இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்தாரு. எல்லாமே எங்கள் ஊரில் மவுஸ் வந்து கேடிஆர் தான் மவுஸ். கேடிஆர் நம்ம சிவாசி போட்டா கேடிஆர் மவுஸ். கேடிஆர். சரி, கேடிஆர் வந்து லாஸ்ட் ஒரு 10 வருஷம் நின்று நிறைய பண்ணியிருக்காரு. ஆனா தோத்துட்டாரு. இங்க நின்று தொகல வேற ஒரு நின்று தான் செவிச்சிருப்பாரு. ராஜால முன்னாடி தான் தோத்துருவாரு. இப்போ அசோகன் வந்து இங்க சரியா பண்ணலையா? அசோகன் வந்து நமக்கு இங்க வந்தோட்டார் எனக்கு தெரியவே தெரியும். நான் எங்க ஊர்ல இருக்கும்போது அசோகன் எனக்கு தெரியாது. இங்க வந்து பார்த்தோட்டா இங்கிட்டு போகும்போது வரும்போது ஒரு அசோகர் எம்எல்ஏ அதுங்காட்டி தெரியும். சரி, இப்போ வந்து சிவகாசி தொகுதியில விஜய் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட இம்பாக்ட் எவ்வளவு இருக்கும் சிவகாசி தொகுதிக்கு? இங்க அவ்வளவு இம்பாக்ட் கிடையாது. சிவகாசி எடுத்துக்கிட்டாலே அவரு திட்டான். சிவகாசி எடுத்துக்கிட்டாலே கேட்டியா தான் மவுஸ்ல இருக்காரு இப்ப வரைக்கும். அசோகன் கூட அவருக்கு கிடையாது. இந்த பால் நொண்டை கூட முதல்ல கேட்டியா தானே முதலே அந்த ஏதோ பால் நெட்டுக்கு முதல்ல அவர் தான் கட்சியிலே போய் சொன்னாராம். அதுங்காட்டி அந்த இதை சொன்னங்காட்டி தான் இப்போ வந்து அவங்க வந்து ஏடிஎம்ல வந்து நடத்தி கொடுத்துருக்காங்க. ஆனால் போட்டது வந்து விதையை போட்டிருக்காராம். கேட்டியார் போட்டு விதை தான் கேட்டியார் தான் விதை போட்டவர். ஆனால் ரெண்டாவது இவங்க வந்து முளைச்சி வந்தங்காட்டி இவங்கள பெருமையாக பேசிக்கிட்டாங்க. ஆனால் கேட்டியார் முதல் விதையை போட்டாராம். சரி, இப்போ கேடிஆர் வந்து திரும்ப வந்த உடனே என்ன நல்லா பண்ணணும்னு நினைக்கிறீங்க? புதுசா பண்ணணும்னா திட்டாங்கள மேம்பாலம் போடணும், அது ஒன்று. ரெண்டாவது வந்து ரோடு நல்ல வசதியாக போடணும். இன்னும் பாதி ரோடு போடாமல் கிடக்கு. அவர் வந்து அந்த வீடு வந்து வரியெல்லாம் குறைப்பே அப்படின்னாரு கேடிஆர் வந்து. அது பண்ணால் நல்லா இருக்கும். பட்டா சாலைகளும் நல்லா செய்வேன்னாரு. அந்த வரி இதெல்லாம் குறைச்சிருவோம் அப்படின்னாரு. அதுங்காட்டி தான். சரி, இப்போ நீங்க கேடிஆருக்கு வந்து உங்க தொகுதி மக்கள்கிட்ட நீங்க ஓட்டு கேட்கலாம். ஓட்டு கேட்கலாம். கேடிஆருக்கு எல்லாம் ஓட்டு போடுங்க. ஏன் ஓட்டு போடணும்னு கேட்பாங்க. ஓட்டு போடணும்னா அவரு எல்லாம் செய்யறாள். இப்போ இருக்கவங்களோட செய்யாமல் கேடிஆர் தான் முதல்ல நல்லா செஞ்சுட்டா. இப்போ எந்த இதில் போட்டால் கேடிஆர் பேர் தான் இருக்குது அதிகமாக. இப்போ அசோகனுக்கு பேர் எதுலையுமே இல்லை, புதுசாக போட்டால் எதுவுமே இல்லை. பழசில் பாருங்க, எது சின்ன தொட்டினாலும் அவர் பேர் தான் போட்டிருக்கு. இது இப்போ வரைக்கும் யாருமே போட்டது இல்லையே, பேரே போட்டது கிடையாது. திருத்தாங்க சிவாசியில் எல்லாம் பொறுத்தவரை அவர் பேர் தான் போட்டிருக்கு. கேடிஆர் பேர் தான் போட்டு பத்திராம கோயில் அந்த ஆட்சியில் எல்லா பேர்லையும் போட்டால் கேடிஆர் பேர் தான் போட்டிருக்கு. மோசே இப்போ அவருக்கு பின்னாடி கார் போனால் அதுக்கு மேலே கார் 10 கார் போகும். பழகினாலும் ஃபுல்லாமே சப்போர்ட் நல்லா பண்ணுவாங்க.